பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் குப்பையில் போடப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இதற்கான கண்டன பதிவானது பதிவிடப்பட்டிருக்கிறது. மறைந்தும் மக்கள் உள்ளங்களில் வாழும் இதே தெய்வம் அம்மா அவர்கள் அவமானப்படுத்திய ஸ்டாலின் அரசுக்கு சக்கரபாணிக்கும் கடும் கண்டனம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மின் பகிர்மானம் கேட்ட அலுவலகத்தில் உள்ள ஜெயலலிதா அவர்களின் புகைப்படத்தை குப்பை தொட்டில் வீசினால் அவர்களின் புகழ் சாதனை மறைத்துவிட முடியுமா என்று கேட்டிருக்கிறார். 2006-11 திமுக ஆட்சியில் இருண்ட தமிழ்நாட்டை ஒளிரூட்டியவர் ஜெயலலிதா என்றையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மின்வெட்டு தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றிய ஜெயலலிதாவின் படத்தை எப்படி இப்படி குப்பையில் வீசி எறிய முடியும் என்ற ஒரு எதிர்ப்பு பதிவை இட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சிக்கு வந்ததும் முதல் மின் கட்டண உயர்வை மட்டும் சரியாக செய்யும் இந்த கையாலாகாத அரசு அவமான செயலுக்கு தமிழ்நாடு மக்கள் இணைந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தக்க பதிலை அதிமுக 2026 தேர்தலில் தரும் என்பதை போட்டிருக்கிறார். அது மிக முக்கியமாக ஒரு ஹேஷ்டாகையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சுற்றுப்பயணத்தை மையப்புள்ளியாக வைத்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு ஹேஷ்டாகை காண்பித்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் புகைப்படத்தை நீக்கியதும் அது வீசி எறியப்பட்டதற்கும் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.